குழந்தைங்களா, இந்த நெசவு தொழிலாளி தனியா கஷ்டப்பட்டு ஒரு அழகான கம்பளத்தை எப்படி நெய்கிறார் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் சிந்து பாத்தும் ஹக்கீமும் ஒரு அழகான கம்பளத்தை கண்டுபிடிச்சாங்க. போர்ட்பகாட் சிட்டியில இருந்து சிந்து பாத்தும் அவனுடைய நண்பர்களான ஹக்கீம், குவாக் மற்றும் தோழியான சுராயாவும் அந்த மாய கம்பளத்துல பயணம் செஞ்சாங்க. நம்மளோட பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போக கூடாது? சரியா சொன்ன. இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள். இன்னைக்கு இந்த ஊர்ல நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. சரி, நம்மளும் போயிட்டு வரலாம் கேம். சரி சரி, ஆனா இந்த காசை மட்டும் கேட்காத. சரி, நானும் குவாக்கும் போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கோ, 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க வரணும். அது வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்றோம். குவாக் குவாக், இன்னைக்கு உனக்கு மீன் வேட்டை தான் போ. வாவ், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீயும் பாரு குவாக், இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இதோ இங்க இருக்கு பாரு, இது ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாரு, நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இதுல இருக்கிற வண்ணங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அது எப்படி இந்த கம்பளத்துல இது மாறும்? என்னால நம்பவே முடியல குவாக். வேண்டாம் வேண்டாம், அதை தொடாதீங்க, தொடக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு இது வேணும். முதல்ல இங்க இருந்து வெளியே போ, இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன். அந்த கம்பளத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் அவருக்கு இவ்வளவு கோபம் வருது. இந்த காட்சியை நீ பார்த்தல, இப்பவாது என்ன பத்தி புரிஞ்சதா? அது ஒரு மந்திர கம்பளம். அந்த இடம் மந்திர கம்பளம் செய்யறதுக்கு பெயர் போன இடம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வியாபாரிங்க. எல்லா வியாபாரிகளும் அந்த நகரத்துக்கு வந்து தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அங்க ஆயிரக்கணக்கான கம்பளங்கள் இருக்கு மாமா. ஆனா நீங்க சொல்ற கம்பளம் எதுன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு சாதாரண கம்பளம் கிடையாது மருமகனே. அங்க இருக்கிற கம்பளத்துக்கு எல்லாம் சக்தி இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அதோட அருமை அவங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கே புரியல. அது மந்திர கம்பளங்கள்லாம் இருக்கிற இடம். அங்க இருக்கிற கம்பளங்கள் எல்லாமே பறக்கும். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு குவாக். அன்னைக்குமா நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, என்னது அது? ஓ, இங்க யாருமே இல்ல. ஆனா அதிசயமா இருக்கு. ஆனா என்னால அந்த கம்பளத்தை மறக்க முடியல. சரி வா, எனக்கு அந்த கம்பளத்தை பார்த்ததுல இருந்து அதை மறக்கவே முடியல. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நாம துறைமுகத்துக்கு திரும்பி போக இது சரியான வழி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது நல்லாவே தெரியும். இந்த கம்பளம் இதுக்கு முன்னாடி இங்க இல்ல. இத பார், இது கடையில நான் பார்த்த கம்பளம் தான்றதுல எனக்கு ஏதோ சந்தேகம் இல்ல. இது ஏன் இங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இத பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. சிந்துபாத், இந்த படி வழியா போனா நம்ம துறைமுகத்துக்கு போயிடலாம். இந்த தரை என்னமோ கம்பளத்துல நடக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இதோ அங்க பாரு, நான் பார்த்த மாதிரி ஒரு கம்பளம். இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே புரியல. ஆமா, எப்ப நீங்க அந்த மந்திர கம்பளத்தை கைப்பற்ற போறீங்க மாமா? பொறுமையா பாரு. என்னோட ஆட்கள் 2 பேர் அங்க போயிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து தந்துருவாங்க. கூடிய சீக்கிரமே அந்த மந்திர கம்பளம் எனக்கு சொந்தமாயிடும். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மென்மையா இருக்கும். நாங்க கில்மேன்டோருக்காக ஒரு கம்பளம் வாங்க வந்திருக்கோம். இதோ இதோ அவசரப்படாதீங்க, இப்ப தந்துடுறேன். இந்த இருக்கே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இந்த கம்பளம் வேண்டாம், அந்த மந்திர கம்பளத்தை கொடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, இங்கதான் வச்சேன், பார்த்து தரேன். அத காணும். கில்மேன்டோரை பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் எதையும் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாரு. இங்க பாருங்க, என்ன நம்புங்க, நான் பொய் சொல்லல. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் என் கடைக்கு வந்தான். அவன் தான் அதை பார்த்துட்டு இருந்தான். அவன் தான், அந்த பையன் தான் அதை திருடி இருக்கணும். அவனை பார்க்கும்போது சின்ன மாலுமி மாதிரி இருந்தான். அவன் துறைமுகத்துக்கு தான் போயிருக்கணும். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். அவன் கிடைக்கலனா உன் நிலைமை மோசமாயிடும். எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, எதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும்னு. நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு, உடனே போய் ஆகணும். ஆனா அக்கீம் இன்னும் வரவே இல்ல. அவன் என்னைக்குதான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கான். நம்மளே போய் அந்த மார்க்கெட்ல பாத்துட்டு வரலாம் வா. அங்க பாரு, அந்த கப்பல் அழகா இருக்குல்ல? ஆமா, இந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா குவாக். அப்பா, நல்ல வேளை அந்த கம்பளத்தை காணோம்.
சீக்கிரம் வா, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். என்னது இது? ஏய்! அந்த பொடியன் கண்டிப்பா இந்த பக்கம் தான் வந்திருக்கணும். அந்த பொடியனும் பூனையம்மா குவாக், அவங்க நம்ம 2 பேரையும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன தப்பு பண்ணோம்? இந்த கம்பளம் என்னோட வாயை மூடி அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. இல்லனா மாட்டி இருப்போம். என்னால இதை நம்பவே முடியல. இதுதான் அந்த உண்மையான மந்திர கம்பளமா? அந்த கடையில நான் முதல்ல இந்த கம்பளத்தை தான் பார்த்தேன். அங்க இருந்து இது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. ஓகே குவாக், இத நம்ம கூட எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா இந்த பக்கம் தான் இருக்கணும். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நில்லுங்க. ஓ, மறுபடியும் வந்துட்டானுங்க. இப்ப என்ன பண்றது? கையில கத்திலாம் வர வச்சிருக்கானுங்க. எங்க எஜமானுக்கு ஒன்ன மாதிரி திருடங்களை பிடிக்காது. திருடனா? நான் எந்த பொருளையும் திருடல. ஆமா, இந்த கம்பளத்தை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கம்பளம் தான் காலையில இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. இந்த கம்பளத்தை அந்த வியாபாரி நல்லா செஞ்சிருக்காரு. அதனால இது எங்களுக்கு வேண்டாம் சார். எடுத்துக்கோங்க. உன் விளக்கத்தை கேட்க நேரம் இல்ல. என்ன தெரியல? நீ ஏன் திடீர்னு மேல போகுது? குவாக், கெட்டியா பிடிச்சுக்க. அடங்கொய்யால வா, போயிடலாம். அங்க பொறுத்துக்கிட்டே வருது. என்ன போடுமே தெரியல. இந்த கம்பளம் அவங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திடுச்சு. ஆனா இப்ப நம்ம 2 பேரையும் எங்க கூட்டிட்டு போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. உள்ளதை உள்ளபடி காட்டும் மந்திர பந்தே. நான் ஆசைப்பட்ட அந்த கம்பளம் எங்க இருக்குன்னு காட்டு. என்னால அதை நம்ப முடியல. என்னோட மந்திர கம்பளத்தை யாரோ திருடிட்டாங்க. மருமகனே, நீ உடனடியா அந்த நகரத்துக்கு போய் அந்த மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு வா. நான் உன்னை தொடர்ந்து கண்காணிப்பேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, நான் அந்த கம்பளத்தோட வரேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு கண்டிப்பா அந்த மந்திர கம்பளம் தேவை. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த கம்பளம் உங்களோட கம்பளம்னு எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாம பேசாதீங்க மந்திரவாதி. உங்களுக்கு அந்த மந்திர சக்தியை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். சரி, இப்ப சொல்லுங்க, அந்த சின்ன பையன் தான் அந்த மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு போனானா? ஆமா, அவன் தான் எடுத்துட்டு போனா. அவன் கூட ஒரு பூனை இருந்துச்சு. அவன் ஒரு சின்ன மாலுமி. குறுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துறைமுகத்துக்கு கப்பல்ல வந்தது நீங்க தானே? அது நான் தான் கல்லடா நாட்டோட இளவரசன். என் பேரு சின்பாத். நான் ஒரு மாலுமி. நீங்க தேடிட்டு இருக்க அந்த 2 பேரை தான் நாங்களும் தேடிட்டு வந்தோம். இது என் ஃப்ரெண்ட் சொராயா. வணக்கம் இளவரசே. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அந்த கம்பளத்தை திருடிட்டு போயிருக்க மாட்டாங்க இளவரசே. எனக்கு என்னோட கம்பளம் வேணும், உனக்கு உன்னோட நண்பன் வேணும். ஆனா எனக்கு கண்டிப்பா கம்பளம் வேணும். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தேடலாம். நிச்சயமா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலே இது நல்ல யோசனை தான். என்னன்னு சொல்லுங்க இளவரசே. நீங்க எதுக்காக அந்த கம்பளத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? அந்த கம்பளத்துக்கு மந்திர சக்திகள் இருக்கு. அது கெட்டவங்க கைக்கு கிடைக்க கூடாது. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஒரு வழியா தண்ணி இல்லாத காட்டுக்கு வந்துட்டோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை இங்க தூக்கிட்டு வந்திருப்ப? எனக்கு தேவையில்ல. இனிமே என் வாழ்க்கையில பறக்கணும்ன்ற ஆசையே எனக்கு வராது. உன்னெல்லாம் தூக்கிட்டு போறேன் பாரு. இது என்னோட தலையெழுத்து. நீ சந்தோஷப்படாத. உன்னை அந்த வியாபாரி கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்க போறேன். இந்த லேபிள்ல என்ன போட்டிருக்கு? கல்லடன் நாட்டுல இத செஞ்சிருக்காங்க. எங்க செஞ்சாங்கன்னு எழுதியாவது வச்சாங்களே. கல்லடன்ல இருந்து தான் நீ வந்தியா? எங்களை நீ அந்த ஊருக்கு கூட்டிட்டு போக போறியா? இல்ல இல்ல, நாங்க அங்க வரவே மாட்டோம். உன் சங்காட்டமே எனக்கு வேணப்பா. ஆளை விடு. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. இனிமே நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா உன்னை கூப்பிடுறேன். அப்ப நீ வா.
ரொம்ப பெருசா இருக்கு பாரு. வாட், ஜாக்கிரதை. ராஷ்டகார். கில்மேண்டோருக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அதை மரியாதையா கொடுத்துரு, அது உனக்கு நல்லது. பார்த்தல அந்த மந்திர கம்பளமே என்ன பார்த்து நான் மரியாதை கொடுத்துருச்சு. இதை நான் எடுத்துட்டு போய் எங்க மாமா கில்மேண்டோ கிட்ட அன்பளிப்பா கொடுக்க போறேன். சும்மா சொல்லக்கூடாது. மந்திர கம்பளம் அவனுக்கு மங்களகரமா ஆப்பு வச்சது. ராஷ்டகார் இங்க வந்திருக்கான்னா கில்மேண்டோர் கண்டிப்பா ஏதோ ஒரு சதி வச்சிருக்கான். சிந்துபாத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா நம்ம உடனே கல்லோடன் போலாம். இத பாரு, நான் அப்பவே சொல்லிட்டேன் இந்த பறக்கிற வேலை எல்லாம் வேணான்னு. அப்பா நம்மள விட்டு போயிடுச்சு. வந்துருச்சியா சிந்துபாத்? யார் பாது? அது ஹக்கீமும் குவாக்கும் தான். கலடோன்ல இருந்து காணாம போன கம்பளம் இதுதான். நிம்பஸ் எங்க இருக்குன்னு பாரு. நாம அதுலதான் கல்லோடன் போக போறோம். இல்ல, நம்ம சிந்துபாத்துக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டு போலாமே. சிந்துபாத், நாங்க இப்ப கல்லோடனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த மந்திர கம்பளத்துல பறக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படி பறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படின்னா ஹக்கீம் ஆபத்துல இருக்கான்னு சொல்றீங்களா? அவனை காப்பாத்தி ஆகணும். நம்ம போட்லயே போலாம். அது ரெடியா இருக்கு. நம்ம அதுல போனா சீக்கிரமா போயிடலாம். இந்த கிழக்கு திசையில போனா நம்ம கல்லடோனுக்கு சீக்கிரமாவே போயிடலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கில்மேண்டோர் நம்மள தெரியுதான் இங்க வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்காக இங்க வரான்னு தான் தெரியல. கில்மேண்டோர் இந்த மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு போறதுக்காக ஏற்கனவே அவனோட ஆட்கள் இங்க வந்துட்டாங்க. அப்போ கில்மேண்டோரும் அதை தேடி வந்துட்டு இருக்கான். சரி, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கில்மேண்டோர் அந்த கம்பளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிச்சாகணும். உடனே நம்ம கல்லடோனுக்கு போலாம். அந்த மந்திர கம்பளம் என்னோட கை நழுவி போயிடுச்சு. அடுத்த முறை அதை நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு தானே நீ சொல்ல போற? ஆமா, ஆனா அது அப்படி இல்ல மாமா. இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. சிந்துபாத் கண்டிப்பா அந்த மந்திர கம்பளத்தை தேடி இங்க வருவான். அவனை எப்படியாவது தடுக்கணும். நீ உடனே உருமாறி அவனை தடுத்து நிறுத்து. உத்தரவு மாமா. நான் சிந்துபாத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எனக்கு சிந்துபாத்தை பத்தி கவலை இல்ல. அந்த மந்திர கம்பளம் தான் முக்கியம். அந்த நகரத்துல பல அதிசயங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது என்னது? அது சுறா மீன் தான். இல்ல, அது ஒரு உண்மையான சுறா கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இது ராஷகாத் தான். சிந்துபாத், ராஷ்டகர் தான் இந்த உருவத்துல வந்திருக்கான். இப்ப அடிக்க போற அடி நெத்தி அடியா இருக்கும். ஓ, அது திரும்ப வருது. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும். சிந்துபாத், அவன் போயிட்டான். அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் சோராயா. நான் இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும். கடல் காத்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளவா. வேகமா என்ன கரைக்கு கூட்டிட்டு போ. அந்த மந்திர கம்பளம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு சொந்தமாயிடும். சிந்துபாத், இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த சொரா மீன் திரும்பி வந்துட்டு இருக்கு. நீ கவலைப்படாத சோராயா. காப்பாத்துங்க. அவன் நம்மளோட எதிரி. அவனை நீ காப்பாத்த போறியா? எதிரியா இருந்தாலும் ஆபத்துல இருக்கும்போது இறக்கம் காட்ட வேண்டியது நம்ம கடமை. இறக்கம் காட்டுற வேலையெல்லாம் இங்க வேணா சிந்துபாத். ஆனா உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். கில்மேண்டோர், நீ அவசரப்படாத சுராயா. என்னோட சக்தி எல்லாம் திடீர்னு போயிடுச்சு மாமா. நல்ல வேளை நான் எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டேன். உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்ப அவங்க கண்டிப்பா எனக்கு தேவை. இருங்க, நானும் அங்க வரேன்.
அந்த மந்திர கம்பளம் நிச்சயம் உன் கைக்கு கிடைக்காது. அதோட அந்த இடத்துலயும் உன்னால கால் வைக்க முடியாது. ஆமா ஆமா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னையும் இந்த இளவரசனையும் அனுப்புறேன். சீக்கிரமா மந்திர கம்பளத்தை எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் இவன் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பா. எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது. அது வரைக்கும் உங்க சொராயாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல ஹக்கீமை கண்டுபிடிங்க. உன்னை மீட்க நான் நிச்சயம் வருவேன் சொராயா, இது சத்தியம். மந்திர கம்பளத்தை எனக்காக எடுத்துட்டு வா சிந்துபாத். அப்படி இல்லைன்னா சொராயா மீனுக்கு இரையாயிடுவா. நான் சொல்றதை தான் செய்வேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அந்த கம்பளத்தை எப்படி திருடணும்னு என்கிட்ட சொல்லு. நாங்க சொல்றத கேளுங்க, நாங்க உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னையும் என் நண்பன் குவாக்கையும் அதுதான் பின்தொடர்ந்து வந்துச்சு. அதுதான் எங்களை இந்த நகரத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி திருடுறது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றம். நீங்க அந்த மாதிரி பெரிய குற்றம் தான் செஞ்சிருக்கீங்க. என்னது? சிந்த்பாத் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டான். சிந்துபாத் என்ன பழி வாங்குறது இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை பழி வாங்கிடுவேன். உனக்காக மீனுங்கள்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி தீய சக்திகள்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. கப்பல்ல கட்டி போடப்பட்ட சொராயா அந்தரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் சொரா மீனெல்லாம் சாப்பிட மாட்டேன். காப்பாத்துங்க. இல்ல விட்டுடு. கடல் மீன்களே திரும்ப போயிடுங்க. அவளைதான் நான் பந்தயமா வச்சிருக்கேன். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வா. அப்படியே செய்யறேன் மாமா. அவ அநேகமா மீனுக்கு இரையா இருப்பா. முதல்ல போய் அவளை கண்டுபிடி. போ. இங்க பாரு, இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள மந்திர கம்பளம் வந்ததை யாருமே பார்த்ததே இல்ல. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. உங்களை 2 மாசம் நான் சிறையில அடைக்கிறேன். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடுங்க. இல்லங்க, இதுதான் உண்மை. நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹக்கீம் சொல்றதுதான் உண்மை. சிந்துபாத், நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. அவங்க சொல்றது உண்மைதான்ப்பா. சமீர், வந்துட்டியா என் அருமை மகனே? வந்துட்டோம்ப்பா. இதுக்கு சிந்துபாத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க ஊருக்கு வந்த உடனே நான் வரவேற்கிறேன் சிந்துபாத். இங்க பாருங்க, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீதான் என் மகனை காப்பாத்துறன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றது முதல்ல கேளுங்க. என் தோழி சொராயா இப்ப ஆபத்துல இருக்கா. சொராயா? அப்பா, நாம உடனே அவளை காப்பாத்தி ஆகணும். அவ உன்னோட தோழியா? அவளை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். இவங்கெல்லாம் பறக்கிற கம்பள வீரர்கள். இவங்க தான் இந்த கல்லோட நாட்டை காப்பாத்துற வீரர்கள். சிந்துபாத், ஹக்கீம், வாங்க. நீயும் வா குவாக். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு இளவரசே. ஹக்கீமும் நானும் தனியா போறோம். சரி. நான் கண்டுபிடிச்சேன் மாமா. இவ கீழே தான் பதுங்கி இருந்தா. அந்த மந்திர கம்பளம் என்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து தப்பிக்கிற எண்ணத்தை விட்டுடு. அங்க பாருங்க மாமா, அவங்க திரும்பவும் வராங்க. சேந்தபாத், பிரமாதம். எவளுக்காக நீ அதை எடுத்துட்டு வந்துட்டியா? நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் கெல்மாண்டோ. நீ சொன்னபடி முதல்ல சொராயாவை விடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல கீழே வா. கம்பளமே வந்துரு. நீ கீழே வான்னு நான் உனக்கு உத்தரவிடுறேன். ஹக்கீம், இந்த கம்பளம் நம்ம சொல்றபடி கேக்குமா? அது அப்படி எனக்கு தெரியும். கம்பளமே, நீ ஏதாவது பண்ணு. இப்படி பண்ணுவன் தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். சீக்கிரமா சொராயா, இதுல ஏறு. பறக்கும் கம்பளங்கள் 100க்கு மேல இருக்கு. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட போறதில்ல. உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. முதல்ல நம்மளோட தடுப்பு முறையை பயன்படுத்துங்க.
இப்ப நம்ம என்ன பண்றது? எதுவும் பேசாம கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. வேகமா போ மருமகனே, சீக்கிரமா போ, நமக்கு நேரம் இல்ல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க மறுபடியும் இங்க வரணும். கண்டிப்பா உங்களை பார்க்க இங்க வருவோம் அரசே. இனிமேல் நீங்களும் எங்க நாட்டுல இருக்கிற மக்கள்ல ஒருத்தர் ஆயிட்டீங்க. நீ நல்ல நண்பன் தான். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு இந்த கடல் பயணம் தான் பிடிக்கும், அதுவும் நிம்பஸ்ல. சிந்துபாத்தும் ஹக்கீமும் கலடோன் நகரத்துடைய முக்கியமான பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பரிசா மந்திர கம்பளத்தை கொடுத்தப்போ அது வேண்டாம், எங்களுக்கு கடல் பிரயாணம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க.